GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மீனம் என்பது குருவினுடைய வீடு, கோயில். பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் ஹைலி சேல்ஸ் ஓரியன்டாக இருப்பீர்கள். நான் எப்பவுமே சொல்றது தான். அரசியல்வாதியாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், அல்லது களப்பணியாளர்களாக நீங்கள் டெய்லி மக்களை சந்திக்கிற பணி யார் இருக்குங்களோ நீங்கள் தாங்க டாப்பர். 3-8 சுக்கிர பகவான் ராசியிலே உச்சம் பெறுகிறார். வேதனைக்குரிய விஷயம், இதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். 3ஆம் தேதி தொடங்கி சுக்கிரன் என்பதால் ஆடம்பர வாழ்க்கை உச்சம். இந்த மாதம் ஃபுல்லாக வெறும் ஆடம்பர வாழ்க்கை மேலே உங்களுக்கு எண்ணங்கள் போகும். இல்லை ஃபன் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக. அண்ட் அதர் ஹேண்ட் என்ன ஆகும்னா அதனால தான் ரொம்பவே வரும். 12ஆம் இடத்துல ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஒரு ஊரே இருக்கான். 2-9 கூடிய செவ்வாய் பகவான் இருக்கார், 6 கூடிய சூரிய பகவான் இருக்கார், புத பகவான் இருக்கார். ஏன் இப்போ இப்படி எல்லாருமே இங்கே 12ல் உட்காந்துருக்கீங்க? 12ஆம் இடத்தில் அமர்ந்து நிம்மதியை கெடுப்பார். மீனராசிக்காரர்கள் சூரியன் உடம்புல இருக்கும்போது டாமினேட் பண்ணுவீங்க. இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக என்ன ஆகும்? யூ ஆர் கோயிங் டு ரூல் தி சாப்டர். எல்லாமே நான் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரூல் பண்ணுவீங்க. ஆனால் குரு பகவான் வந்துட்டார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகத்தையும் பார்த்துடுறார். அதனால இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் கிளியர் ஆகிடும், சுப செலவுகளாக மாறிவிடும். ஆனால் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது? மார்ச் மாதம் தொடங்கினாலும் தொடங்கிச்சு உங்களுக்காக தான் பிறந்திருக்கு. காரணம் என்ன சொல்லுங்க? ராசியிலே உங்களுக்கு இப்பொழுது சனி பகவான் வரப்போகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி அதுக்கு தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தாங்கி வந்திருக்கிறேன். மீனராசிக்காரர்களுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஒரு புது பேட்டர்னில் நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த விஷயங்கள் உலகில் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு மந்த்லி பலன் சொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரியான என்னெல்லாம் நாட்கள், என்னெல்லாம் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகிறோம். அவ்வகையில் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன அப்படின்னா, இந்த மார்ச் 6ஆம் தேதி தான் சனி வராருங்க. சனி எங்கே வர்றாரு? சனி வந்து ராசிக்கு வருகிறார். இது பெரிய விசேஷம். ஜென்ம சனி வரப்போகுது அவ்வளோதானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஜென்ம சனியாக மட்டும் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது. ஜென்ம சனி எங்கே வருகிறார் என்பது தான் இருக்குது. ஜென்ம சனி மீனம் என்பது குருவினுடைய வீடு, கோயில். பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் ஹைலி சேல்ஸ் ஓரியன்டாக இருப்பீர்கள். நான் எப்பவுமே சொல்கிறது தான். உங்களை மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவர்கள் அந்த சேல்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல சனி பகவான் வரும் பொழுது வியாபாரம் இன்னும் பல்கி பெருகும். நீங்கள் எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸில் நம்பர் 1 நீங்கள் தான். நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார், நீங்கள் தான் தர்பார் பண்ணுவீங்க. காரணம், ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? என்ன செய்யலாம்? மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், நீங்கள் பத்திரிகை துறையில் இருக்கலாம், ஊடகத்துறையில் இருக்கலாம், அல்லது 10ஆம் இடத்து மக்களை தினமும் சந்திப்பவராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், தொழிலதிபராக இருக்கலாம், அல்லது களப்பணியாளர்களாக நீங்கள் டெய்லி மக்களை சந்திக்கிற பணி யார் இருக்குங்களோ நீங்கள் தாங்க டாப்பர். நம்பர் 1 நீங்கள் தான். காரணம், 10ஓடு சனி பார்த்து விட்டால் உலக புகழ் பெறுவீர்கள். உங்களோட கம்பெனி பிராண்ட் ஆக போகுது. நன்றாக பாருங்கள், மீனராசிக்காரங்க பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் பிராண்டாக ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் எங்கு நோக்கினும் உங்களை பற்றி பேச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்குள்ளே போயிடுவீங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமாக இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ணுறார்? ராசியில் அமர்ந்து 10ஐ பார்ப்பது மிக அற்புதமான விஷயமாக கருதப்படுகிறது. இதில் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும்? அது 10ஆம் இடத்து சனி பகவான் இருக்கும் பொழுது துணிந்து மிஷின் ஷாப்பு, நீங்கள் லேத்து மிஷின், ஒரு சிஎம்சி விஎம்சி மாதிரி போடலான்னு இருக்கேன் சார், ஜாப் ஒர்க்கு ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணுங்க, நல்லா வருவீங்க. உழைப்பின் உன்னதம் இந்த சனி பகவான். சில பேர் ரீசேல் பண்ணுவாங்க, ஒரு பொருளை வாங்கி விற்கிறது. சில பேர் வந்து ஒர்க் பண்ணி தருவாங்க. ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அந்த ப்ராடக்ட்டை ஒர்க் அவுட் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அவர்களுக்கெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ப்ராடக்ட் செல்லிங் தான் கை கொடுக்க போகுது. இது அற்புதமாக நடக்கும். அது அடுத்தது ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ண ஆரம்பிங்க. அது என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அது காஸ்மெட்டிக் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்கள் பொதுவாக நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எதை பண்ணீங்களோ அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 3-8 சுக்கிர பகவான் ராசியிலே உச்சம் பெறுகிறார்.
வேதனைக்குரிய விஷயம். இதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். 3ஆம் தேதி தொடங்கி மார்ச் முடிகிற வரைக்கும் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை இது ஒரு ஆபத்தான விஷயம். 8 கூடையவன் உடம்புல உச்சம் பெறக்கூடாது. உச்சம் பெற்றால் உடம்புக்கு ஆபத்து, உடம்பு சுகம் இல்லாமல் போயிடும், ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளால் ஆகும்? முக்கியமாக கைனகாலஜி ப்ராப்ளம்ஸால் ஆகும். சொல்ல முடியாத ரகசிய பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா பிரச்சனைகளாலையும் ஆகும். அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் என்பதால் ஸ்கின் ப்ராப்ளம்னால கண்ணு, முடி, பல்லு, ஸ்கின்னு அழகுபடுத்தும் விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதனாலலாம் பிரச்சனை வரும். நகம், இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரன் என்பதால் ஆடம்பர வாழ்க்கை உச்சம். இந்த மாதம் ஃபுல்லாக வெறும் ஆடம்பர வாழ்க்கை மேலே உங்களுக்கு எண்ணங்கள் போகும். இல்லை ஃபன் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக. அண்ட் அதர் ஹேண்ட் என்ன ஆகும்னா அதனால தான் வம்பே வரும். ஸோ இப்போ பழைய கேஸு, ஏன்னா இதை எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க, அண்ணே இது நம்ம 2016 கேஸ் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி இந்த பழைய கேஸ் எல்லாத்தையும் எடுத்து ட்ராவல் பண்ணி, ஏற்கனவே 12ஆம் இடத்து ராகு, இதை நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் எதெல்லாம் நீங்கள் முடிந்து போன கேஸோ அதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி நடமாடும். எய்தர் யூ ஷூட் ஆர் யூ செட்டில். இது நீங்கள் ஒன்று அந்த கதையை முடிச்சு விடுங்க, அல்லது அதை என்ன பண்ணும் செட்டில் பண்ணி விடுங்க. ரெண்டில் ஒன்று பண்ணுங்கள். இல்லைன்னா அது ஒரு டெய்லி நைட்டு தூக்கத்துக்கு எடுக்கிற ஒரு விஷயமாக இந்த சுக்கிரன் உச்சம் என்பது அமையும். ஆண்டி அதரன் இந்த சுக்கிர பகவான் உச்சம் என்பது ரொமான்ஸ் கிரியேட் பண்ணும். சுக்கிரன் உச்சம் என்பதால் ஏற்கனவே மீனராசிக்காரர்கள் 2 தாரம் உடையவர்கள் என்று நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்சம் என்பது இன்னும் சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆகும், ஒரே ஃபன் லவ்விங். இங்கே பொழப்பு போயிட்டுருக்கு, இதில் 2வது கல்யாணமாக உள்ள கல்யாணம் சட்டம் தன் கடமையை செய்யும். ஸோ அப்போ 3 8 கூடிய உச்சம் பெறும் பொழுது சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் சார் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார், சுக்கிரன் பிரச்சனை பண்ணுவாருங்கிறீங்க, பிரச்சனை பண்ணுவார். ஆண்ட் அதர் ஹேண்ட் இன்னர் ஆட்டில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஜாலியாக தான் இருப்பீங்க, என்ன அதையும் பண்ணுவார். ஸோ சுக்கிரன் இல்லையா, அதனால். அடுத்ததாக 4 7 கூடிய புத பகவான் 12ஆம் இடத்தில் அமர்கிறார். இது என்னென்னா இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த பரம்பீர் இந்த மாதிரி சக்கரா விருதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, உயர்ந்த விருதுகள், அந்த மாதிரி உயர்ந்த விருதே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அது. அவ்வளோ பெரிய சேலஞ்சு. நீங்கள் தூங்கலாம் மாட்டீங்க இந்த மாதம் முழுசும். என்ன சொல்லுவாங்கள்ல, இந்த படுக்கையில் பாம்புங்கிற மாதிரி உங்கள் படுக்கையில் ஒரு பாம்பு இருப்பதாக நினைத்து கொள்ளுங்கள். 12ஆம் இடத்துல ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஒரு ஊரே இருக்கான். 2 9 கூடிய செவ்வாய் பகவான் இருக்கார், 6 கூடிய சூரிய பகவான் இருக்கார், புத பகவான் இருக்கார். ஏன்ப்போ இப்படி எல்லாருமே இங்கே 12ல் உட்காந்துருக்கீங்க? 12ஆம் இடத்தில் அமர்ந்து நிம்மதியை கெடுப்பார். மீனராசிக்காரர்கள் ஒன்றுமே நடக்காது, ஆனால் ஏதோ நடக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இப்போ பாருங்களேன், இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்ல மாதிரி, இப்போது நம்ம தரையில் தானே நடந்துகிட்ருக்கோம், ஆனால் நம்ம கப்பலில் போகிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சும்மா இருந்தால் கூட ஒரு ட்ரீமிங்லேயே இருக்கும் உங்களுக்கு. அடுத்த என்ன பிரச்சனையாக போகுது தெரியல, நாளைக்கு காலையில் என்ன ஆகும் தெரியல, ஆஃபீஸ் போய் பார்த்தா தான் தெரியும். அப்போது டே ட்ரீம்ஸ். அப்போ என்ன செய்யக்கூடாது, நடக்காத விஷயங்களை போட்டு கற்பனை பண்ணிக்காதீங்க. சார் ஐயோ இது வேறு லெட்டர் வந்துருச்சு, என்னன்னு தெரியலையே. ஒன்றும் இல்லை, பேங்க்லேருந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பிடுவான், அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன நினச்சிருப்போம், அதுக்குள்ளே ஒரு லெட்டர் வந்துட்டு தாகவும் பெரிய கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட்டு என்னென்ன கற்பனை ஒன்றும் கிடையாது. அது ஒரு 5 என்ன சொல்கிறது, ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை. ஸோ அப்போது இதெல்லாம் நடக்கும், பண்ணக்கூடாதது. அப்போது நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் என்று பார்த்தால், சனி வருவது ப்ளஸ் சூரிய பகவான் உடம்புல இருக்கிறது. சூரியன் உடம்புல இருக்கும்போது டாமினேட் பண்ணுவீங்க. இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக என்ன ஆகும், யூ ஆர் கோயிங் டு ரூல் தி சாப்டர். எல்லாமே நான் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரூல் பண்ணுவீங்க. ஆனால் இது ஒரே ஒரு அபாயம் என்னென்னா ஹெல்த்து. நான் திரும்ப சொல்கிறேன், 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம். அதே மாதிரி எதிரி, கடன், இதெல்லாம். இப்போ எதிரிகளிட ஜாக்கிரதையாக பேசுங்க. எல்லோரிடமும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எதிரியே இல்லாதவன் தான் உண்மையான வீரன். எதிரி இருக்கிறவன் வீரன் கிடையவே கிடையாது. எதிரியே இல்லாத ஒரு படிக்கு நிம்மதியாக இருக்கிறது தான் வாழ்க்கை. 6 கூடியவன் உடம்புல இருக்கான், 3 8 கூடியவன் உச்சம் பெறுகிறான். இது எல்லாருமா சேர்ந்து என்னாகும், கன்ஃபார்மாக இந்த மாதத்தில் நம்மளை கொண்டு போய் படுக்க வச்சிடும், அவ்வளோதான். அட்லீஸ்ட் நீங்கள் போய் ஒரு ட்ரிப்ஸாவது போட்டு வருவீங்க. ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியே ஆகணும் என்பது சட்டம் தன் கடமையை செய்யும். அப்போ இந்த மாதம் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போனோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் ஒன்றும் சம்பாதிக்கலன்னு பரவாயில்ல, உடம்பு ஆரோக்கியத்தை சம்பாதிங்க, தான் முக்கியம். 12ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்துல இவங்களாம் இருக்கும்போது தூக்கத்தை டிஸ்டர்ப் ஆகும், ரைட். இதெல்லாம் ஓகே. என்ன கடவுளை வழிபடணும் அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக சூரியனை வழிபடணும். சூரிய பகவானுடைய கோயில்கள், கஞ்சனூர் போகணும். சுக்கிரன் உச்சம் என்பதால் கஞ்சனூர் போகணும். ஒரு கும்பகோணத்துக்கு வண்டி எடுத்து கிளம்பிடுங்க, நேராக சுக்கிரனை போய் பாருங்கள், கஞ்சனூர் போங்க. அப்படியே சூரியனார் கோயில் போய் சூரியனை பாருங்கள், 2 பேரையும் வழிபட்டுட்டு வாங்க. என்ன ட்ரெஸ் போட்டுக்கலாம், பெரும்பாலும் நீங்கள்
என்ன ஒன்று மஞ்சள் கலர், ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். நல்ல வேலைக்கு என் தலைவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டான்டா. யார்? குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். 12ஆம் தேதி குரு வந்துட்டா இவங்க அத்தனை பேரும் ஒன்று தான், குரு வர்றதும் ஒன்று தான். 12ஆம் இடத்துல தான் எல்லாரும் இருக்காங்க. நல்லது. குரு வந்து மிதுனத்தில் உட்காந்து அந்த 12 பார்க்க போகிறார். அவர் பார்த்தாலே போதும். இவர் கட்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா? இவங்கெல்லாம் இறங்கி வேலை செய்யணும். குரு ஜஸ்ட் இப்படி பார்த்து என்னப்பா அப்படின்னு கேட்டால் போதும், அவ்வளோதான். எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அதாவது இட்ஸ் த பவர், த டான். அவர் தான் அந்த அப்போது மிதுனத்தில் 12ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் 12ஆம் இடத்துலேருந்து அப்படி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்கெல்லாம் புனிதர்களாகிடுறாங்க. யார்? இந்த செவ்வாய் இவங்கெல்லாம். அப்போது நம்ம மீனராசிக்காரங்களுக்கு ஸ்கெட்ச் போடுறதுக்காக குமுலேட் ஆகி 12ஆம் இடத்துல அக்குமுலேட் ஆனால் குரு உங்களை லாக் பண்ணி எல்லாரையும் க்ளீன் பண்ணிட்டாரு. அப்போ என்ன ஆகும்னா சுப செலவு செய்ய போகிறீங்க. என்ன ராம்ஜி அப்படி பலனை மாற்றி சொல்கிறீங்க? அதான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் இன்டர்வல், இப்போ தான் கிளைமேக்ஸு. என்னென்னா குரு பகவான் வந்துட்டார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகத்தையும் பார்த்துடுறார். அதனால் இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் கிளியர் ஆகிடும், சுப செலவுகளாக மாறிவிடும். ஆனால் இந்த 1ஆம் தேதி தொடங்கி இந்த 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக நடத்திட்டீங்கன்னா தெய்வ சித்தம், தெய்வத்துக்கு நன்றி, அவ்வளோதான். இந்த 12ஆம் தேதிக்குள்ளே எதுலேயும் சிக்கலைன்னா அதுக்கப்புறம் இந்த மாதம் ஓடிடும். அடுத்த 18 நாள் ராஜா மாதிரி ஓடும். அந்த 12 நாள்லேயே தீயவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அப்போது பெண்கள் தான் உங்களுக்கு பிரச்சனைகளாக பழைய வழக்குகள் ஈடுபடாதீங்க. தீய நண்பர்கள் வேணவே வேணாம். தேவையில்லாத கால்ஸ் வேணவே வேணாம். ஃபோனே எடுக்காங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ 12ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன் போயிடுறது உங்களுக்கு நல்லது. அதிர்ஷ்டமான திசை என்ன? அதிர்ஷ்டமான திசை தெற்கு. குரு பகவான் வருவதால் கனக புஷ்பராகம் போட்டுக்கலாம், மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். கீழே போயிட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறைப்படி கூட என்னோட பேசலாம். உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட ஃபோன் பண்ணுறது தான். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.